கம்யூனிஸ்ட் கட்சி தார்மீக காரணங்கள் இருந்தாலும் தங்களுடைய இடத்தை விட்டு கொடுத்து 5 குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அதோட எண்ணிக்கையை 3 அதிகரிச்சிருக்காங்க. இன்னும் புதிய கட்சிகளுக்கு கம்யூனிஸ்டோட அதிக இடங்கள் கொடுப்பதற்கான தகவல் சொல்லப்படுது. இந்த மாதிரியான சூழல்ல உங்களுக்கு உங்க கட்சியோட ஒரு அழுத்தம் இல்லையா? ஒரு கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை தக்க வைக்க முடியலங்கிற ஒரு அழுத்தம் மாநில ஒரு 3-4 முறை நாங்கள் பேசியிருக்கிறோம். பேசியதை தான் சொல்லியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை குழுக்கு அதிகாரங்கள் இல்லை, செயலாளர் எனக்கே அதிகாரம் இல்லை. எங்கள் கட்சியில் அத்தகைய ஜனநாயகம் நிலவுகிறது. எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கிற இருவருமே கே சுப்பராயன் அவர்கள் உடல்நிலை சரியில்லை, அவரும் வந்திருக்க வேண்டும். மூவருமே பெரிய தலைவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். இவர்களுக்கே அதிகாரம் இல்லை. செயலாளர் எனக்கு அதிகாரம் இல்லை. கமிட்டிக்கு தான் அதிகாரம். எனவே கமிட்டி சொல்வதை திமுக தலைமையிடம் சொல்லி, திமுக தலைமை சொல்வதை கமிட்டியிடம் சொல்லி, இவ்வளவு நாங்கள் பேசுவது என்பதே போராடுகிறோம் என்பதை காட்டுகிறது அல்லவா? சூழல் இடம் தரவில்லை. இதை ஒரு பின்னடைவாகவோ இழப்பாகவோ நாங்கள் கருதவில்லை. அரசியலில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அது எழுகிற போது காலம் அதற்கான விடைகளை தரும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் இடரவில்லை. எங்கள் குறி பிஜேபியை வீழ்த்துவது. பிஜேபியை வீழ்த்தி இந்தியாவுக்கே ஒரு நல்லதோர் அரசியல் திசையை காட்ட வேண்டும் என்கிற வேட்கையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரியான நீங்க ஒரு ஒற்றை குறிக்கோள், பிஜேபி ஒற்றை குறிக்கோள்ல திமுகவுடைய பிக் பிரதர் ஆட்டிட்யூடுக்குள்ள போறீங்களா அப்படின்னு? இல்ல, இது ஒற்றை குறிக்கோள் அல்ல. நீங்கள் எல்லாம் கற்றவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பிஜேபி சிதைக்கிறது. நாடாளுமன்றம் என்பது என்ன? உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பிஜேபி சிதைத்து விட்டது. வெறும் குரல் வாக்கெடுப்பில் கைகளை உயர்த்தி மசோதாக்களை நிறைவேற்றுகிறார்கள். உலகத்தில் ஆக சிறந்த இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் விழுமியங்களை அடித்து நொறுக்குகிற பிஜேபி வீழ்த்துவதுதான் முதல் அரசியல் கடமை. அதை எளிதாக கடந்து செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த இலக்குக்குள்ளதான் நீங்க திமுக பிக் பிரதர் ஆட்டிட்யூட்லயும் போயிடுறீங்களா? இல்ல, அது ஒருபோதும் ஒரு பெரியண்ணன் போன்று அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அவ்வாறு யார் நடந்து கொண்டாலும், எத்தகைய உயரத்தில் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏற்காது. ஓகேவா? ஒருபோதும் இந்தியாவிலேயே மாறாத சின்னம் கதிரறிவால் சின்னம் தான், இந்தியாவிலேயே தேசிய அளவில். எனவே அந்த சின்னம் மாறாது, அதை உயர்த்தி பிடிக்கும்.